ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மீன் குழம்பு. நல்ல பக்குவமாக மசாலா அரைச்சி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக சேர்த்து அதுவும் மண் சட்டியில் மீன் குழம்பு தாளித்து விட்டு இறக்குனா ஆஹா, டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு மீன் குழம்பு எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி. ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் எந்த வெரைட்டி மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க. இங்கே நான் எடுத்துருக்கிற வெரைட்டி இந்தியன் சாலமன். இது வஞ்சர மீன் போல் இருக்கும். பட் நீங்கள் எந்த வெரைட்டி மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம மசாலா வதக்கி அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் ரெண்டில் எது யூஸ் பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் யூஸ் பண்ண பிடிக்கும். நான் இங்கே 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துடலாங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் வதக்கி தான் இந்த குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறேன். நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் மிளகும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம். இதையெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மிளகாய் பொடி மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா இந்த மசாலா பொடிகள் கரிஞ்சறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டேஸ்ட் மாறிடும், கசப்பு வந்துடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக மசாலாவை அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. அடுத்தது புளிக்கரைசல். புளியோட அளவு பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு அல்லது பெரிய நெல்லிக்காய் சைஸுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சாச்சு. புளிக்கரைசல் ரெடி. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இங்கே ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சாச்சு. மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு தாளித்து விட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விடலாம். இந்த வெந்தயம் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்புலாம் செய்யும்போது மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ வெந்தயம் எண்ணெயில் சேர்த்தாச்சு, அது பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு 4-5 பல் பூண்டு நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் பூண்டெல்லாம் பொரிஞ்சு வரும்போதே வாசனை நல்லாயிருக்குங்க. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருவோம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டுறலாம். ஸோ வெடிக்காமல் வதங்கி வரும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், மசாலாவில் மிளகு சேர்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் இந்த பச்சை மிளகா இப்படி வதக்கும் போது சேர்த்தா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டுங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயில் வதக்குறோம்.
அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு பர்டிகுலராக நம்ம சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டுமே, இதில் பெருசாக காரம் இருக்காது, பட் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது பர்டிகுலர்லி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட்டால் அந்த குழம்பு நல்லா கொதித்து முடித்து எண்ணெய் மிதந்து வரும்போது அந்த ரெட் கலராக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வேண்டி மட்டும்தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளிக்கரைசலை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மண் சட்டிக்கு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த புளிக்கரைசல் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருவோம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா லூஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா கம்ப்ளீட்டாக குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். ஸோ நல்லா கொதித்து வரட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுருங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா குழம்பு கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். ரெடியாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை பொறுமையாக அடுக்கி விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மீன் துண்டுகள் எல்லாமே சேர்த்தாச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிளறி விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஜஸ்ட் லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகைன் மறுபடியும் மூடி வச்சிடணும். குழம்பு மறுபடியும் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மீன் சீக்கிரம் வெந்துடும். கண்டிப்பாக இடையில கிளற வேண்டாம். ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது அப்படியே கொதிச்சு வரட்டும். கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையாக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், மீனும் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஆற ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இந்த மீன் குழம்புல நம்ம தேங்காய் சேர்க்கலை. ஸோ ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புல மீன் ஊற டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.